சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு QR குறியீடுடன் கூடிய பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். பூத் ஸ்லிப் விநியோகம் தொடங்கியுள்ளது. இது குறித்தான விவரங்கள் என்ன? சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று முதல் பூத் ஸ்லிப் வழங்கக்கூடிய பணிகளானது தொடங்கியிருக்கிறது. சென்னை தேர்தலுக்கு முன்பாக அனைத்து வாக்காளர்களுக்கும் வரும் 17ஆம் தேதிக்குள் விநியோகிக்க சென்னை மாநகராட்சி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகளானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வழக்கமாக இருக்கக்கூடிய பூத் ஸ்லிப்பில் அல்லாமல் தற்பொழுது புதிதாக இந்த பூத் ஸ்லிப்பை பொறுத்தவரை வரிசை எண் மற்றும் பாக எண் வழக்கத்தை விட முறை பெரிதாக அச்சிடப்பட்டிருக்கிறது. புகைப்படத்துக்கு பதிலாக QR குறியீடு இந்த பூத் ஸ்லிப்ல இடம்பெற்றிருக்கிறது. இதனை வீடு வீடாக சென்று இந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று அந்த தகுந்த உரிய வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப்பை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக பூத் ஸ்லிப்பை வாக்களிப்பதற்கான அடையாள ஆவணமாக பயன்படுத்த இயலாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் அடையாள அட்டை அல்லது அதற்கு மாற்றாக ஆதார் உட்பட 12 ஆவணங்களை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 28 லட்சம் வாக்காளர்களுக்கு இன்று முதல் இந்த பூத் ஸ்லிப் ஆனது விநியோகம் செய்யப்படுகிறது. வருகிற 17ஆம் தேதி வரை இந்த பூத் ஸ்லிப் விநியோகம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 4079 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில வீடு வீடாக சென்று இந்த பூத் ஸ்லிப் வழங்கக்கூடிய பணிகளை இந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள்.